அப்போ யார் வீட்டிலலாம் நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி அண்டு உள்ள இங்கே ஒரு மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்கம்மா. அந்த மிஷின் வந்து ஹார்ட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் மாடி தோட்டம் ஈசான்யத்தில் வெயிட்டு இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட்டுமா. இப்போ சில பேர் வந்து வீடு ரொம்ப ஆசையா கட்டி பார்த்து அவங்களோட கனவு வீடுன்றத கட்டுவாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் அவங்களோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வரும். அந்த வீட்ல வந்து அவங்களால இருக்கவே முடியாது. அதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் அங்க இருக்க முடியல? நிச்சயமாம்மா. அதாவது என்னன்னா, ஒரு வீடு வந்து எல்லோருடைய கனவுமே வந்து தனிப்பட்ட வீடு. எலி வலையானாலும் தனி தனி வலை வலை. வேணும். எனக்கு சார் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன் சார். எனக்கு ஒரு தனி வீடு என்னுடைய கான்செப்ட் சார். என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 35 லட்சத்தில் வீடு கட்டிக்கிறேன். என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3.5 கோடி ரூபாயில வீடு கட்டிக்கிறேன். என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறேன் சார். இதில் என்ன தவறு இருக்கு? ஆனால் நிறைய பேருடைய புலம்பல் என்னன்னா, சார் நான் பார்த்து கட்டினேன் சார். ஆனால் வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஆணை வந்து அசைஞ்சு சாப்பிடும், ஆனால் வீடு வந்து அசையாமல் சாப்பிட்ரும் அப்படின்வாங்க. அப்போ வீடு அசையாமல் சாப்பிட்ருன்னா என்ன சாப்பிடும்? ஒரு உயிரை சாப்பிட்டு விடும். ஒரு உயிரை எடுத்துரும். செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டு தான் சரி செய்ய முடியும். அப்போ ஒரு வீடு வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பழைய வீட்டை இடிக்கிறோம் அப்படின்னா, இடிச்சிட்டு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வீடு இடிபடும் பொழுது பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பூட்டின வீட்டை நீங்கள் இடிக்கிறீங்க. இடிக்கும் பொழுது சூரிய ஒளி உள்ளே வரும். அந்த ஒளியானது அதிர்வை தரும். அப்போ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது பயணப்பட்டாங்கன்னா ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடும், இல்லைன்னா உயிரை எடுத்துரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.